ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாளாக நிறைய சாப்டர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை, அண்ட் தென் எக்ஸம்ஷன்ஸ், இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரியுமா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக ஜிஎஸ்டி ரொம்ப ஃபேவரட்டாக ஈஸியாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சிஏ, சிஎஸ் ஆர் சிஎம்ஏ நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நம்ம படிக்கிறோம். ஸோ இப்போது நம்ம படித்து முடித்து நம்மள்ட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி கன்சல்டன்சிக்காக என்னென்னா ஒரு விஷயம் நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜிஎஸ்டி எப்படி அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு மொத்தம் ஒரு 13 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 13 செக் பாயிண்ட்ஸ்க்காக தான் நம்ம ஜிஎஸ்டியில் இவ்வளோ சாப்டர்ஸ் படிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டே என்னென்னா, அவங்க வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்திருக்கிற பர்பஸ், ஓகே, கூட்ஸா, சர்வீசஸா, இல்லை போத்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ கூட்ஸா, சர்வீஸா, போத்தா, இந்த டெஃபினிஷனில் வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இப்போ அது 3ல் வருது அப்படின்னா நம்ம அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்த செக் பாயிண்ட் என்ன? சப்ளையில் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் சப்ளை சாப்டரே படிக்கிறோம். ஓகே, ஸோ சப்ளையில் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஓகே ஓகே ஸோ அடுத்தது சி ஸோ சப்ளைலேயே வந்துருச்சு. இப்போது தேர்ட் செக் பாயிண்ட் என்னென்னா, வெதர் அது அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இந்தியாவில் டேக்ஸபிள் டெரிட்டரியா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்குறோம். ஸோ எங்கே அவங்க லையபிள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபோர்த்து செக் பாயிண்ட் என்னென்னா, ஸோ அந்த பர்சன் டேக்ஸபிள் பர்சனான்னு பார்க்கணும். ஸோ அந்த பிளேஸ் ஓகே, சரி, டேக்ஸபிள் டெரிட்டரியில் தான் இருக்குது. அந்த பர்சன் டேக்ஸபிள் பர்சனான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதுவும் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்திருக்க பர்பஸ் எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் வருதான்னு பார்க்கணும். சி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னலாம் வந்துச்சு? சீக்கிரம் சப்ளை சாப்டர் வந்துருச்சா? அடுத்த பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டர் வந்துருச்சா? ஓகே, ஸோ அடுத்தது என்னென்ன வந்திருக்கு? எக்ஸம்ஷன் சாப்டர் தான் அப்படி தான் வரும். ஓகேவா? இந்த டாக்ஸபிள் பர்பஸ் இது எல்லாமே வரும். வெயிட் சொல்கிறேன். ஸோ இப்போ எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் வரலைன்னா அவங்க ஃபர்தராக என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டி பே பண்ணணுமா? ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போது என்ன வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். அவங்களுக்கு லீவ் அதாவது லீவ் ஆகிறது, ஜிஎஸ்டி அவங்களுக்கு லீவ் ஆகி அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அங்கே தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஃபார்வர்ட் சார்ஜா இல்லை ரிவர்ஸ் சார்ஜா இதெல்லாம் வரும் இல்லையா? வேல்யூ ஆஃப் சப்ளை. இதுக்கப்புறம் என்னென்னா வேல்யூ ஆஃப் சப்ளை பார்க்கணும். ஸோ என்ன ரேட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு, அதான் ரேட் ஆஃப் சப்ளை. ஓகே ஓகே ஸோ அப்போ அங்கே நம்ம ஜிஎஸ்டி சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி ரெசிபியன்ட், அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாம் வரும் அப்படின்னு. ஸோ அங்கே நம்ம பர்சன் லீவ் ஆகிட்டாங்கன்னா அந்த வேல்யூ ஆஃப் சப்ளை, எவ்வளோ ரேட்டு எல்லாம் நம்ம போட்டு வச்சிருவோம். இப்போ யார் பே பண்ண போகிறா? ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசமில் சப்ளையரா, இல்லை ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ரெசிபியன்ட்டா, இல்லை தேர்ட் பார்ட்டியா? இந்த ப்ரொவிஷனில் வரும் சார்ஜ் ஆஃப் எஸ்டி லெசனில். ஓகே, ஐ வில் டீச் யூ. இப்போது அடுத்த செக் பாயிண்ட் என்னன்னா, யார் லையபிள் ஆகுறாங்க அதுதான். ஸோ இதான் சார்ஜ் ஆஃப் சப்ளை சாப்டரில் வருது. ஓகேவா? ஸோ அதில் செக்ஷன் 9 அண்ட் செக்ஷன் இருக்கும் இல்லையா, 5. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக எப்போ லையபிள் ஆகுறாங்க அப்படிங்கிறதான் என்னென்னா டைம் ஆஃப் சப்ளை. ஸோ நம்ம டைம் ஆஃப் சப்ளை சாப்டர் படிப்போம் இல்லையா? ஸோ அது இது சார்ஜ் ஆஃப் சப்ளை, இது டைம் ஆஃப் சப்ளை சாப்டர். ஸோ நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் என்னென்னா, எய்ம் ஃபார் ஐடிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளோக்கு தான், நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஆடிட்டு, இன்வாய்ஸு, என்ன மேனரில் பே பண்ணணும், ஓகே, அண்ட் தென் இந்த ரிட்டர்ன் எவ்வளோ, அப்புறம் ரெக்கார்ட்ஸ் எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் ஜிஎஸ்டிக்கு, அப்புறம் என்னென்ன விஷயத்துக்காக ரீஃபண்டு, ஐடிசி, இது எல்லாமே செக் பாயிண்ட் 6ல் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த அசஸ்மெண்ட்லாம் முடிச்சு ஏதாவது அட்வான்ஸு இல்லை ஏதாவது அப்பீல் இருந்துன்னா பண்ணி, அப்புறம் ஏதாவது பெனால்ட்டி இருந்துச்சுன்னா இதெல்லாம் பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு இங்கே கவர் ஆகலை. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பர்பஸ்க்காக இப்போ ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் வந்தாங்க, அவங்கள நம்ம இந்த பர்பஸ்லாம் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு இதில் வருதா, அதில் வருதா, ஸோ டைம் ஆஃப் சப்ளை என்ன, பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன, இதெல்லாம் செக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஃப்ளோக்காக தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா இந்த ஜிஎஸ்டி படிக்கிறோம். ஸோ நம்மளாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம இந்த ப்ராக்டிக்கலாக இதை டீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன படிக்கிறோம்? ஜிஎஸ்டி அப்படிங்கிற சாப்டர் படிக்கிறோம். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பர்பஸ் தெரியாமல் எல்லா சாப்டர்ஸும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஓகே டன். Until then, this is Shweta signing off. Thank you.